பாரதி கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கே, இவ்வளோ பெண்ணியம் பாரதி பேசியிருக்காரு, அப்புறம் ஏன் பாரதியோட புகழ் வந்து வெளியே இப்போ ரொம்ப அளவில் போற்றப்படலை அப்படின்னா, அப்பதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி வந்தாரு மதிப்புக்குரிய ஐயா ஈவே ராமசாமி அவர். அப்போ சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்கு தொட்டியில போட்டு கழுவி கை கழுவ கூட முடியாத ஒரு ஆளை தான் பெண்ணியவாதி 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 நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க மட்டும்தான் பாரதியாரோட கொள்கைய முழுசா ஃபாலோ பண்றோம். சும்மா பேருக்கு பெண்ணியம் பேசிக்கிட்டு பெண்களுக்கு எந்த வகையான வாய்ப்பையும் கொடுக்காம இருந்தது நாங்க கிடையாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது எல்லாமே வந்து பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. பாரதி சொல்றாரு, அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம். அச்சம், நாணம் இதெல்லாம் வந்து நாய்களுக்கு இருக்கட்டும், பெண்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான நல்லறம், வீர சுதந்திரம் அப்படின்னு. பாரதிதாசன் ஒரு மேடையில வந்து பாரதியார் எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கு சொல்லியிருக்காரு, என்னோட மகள் வங்காள தேசத்துக்கு போய் நான் வேற ஒரு ஆணை வந்து வேற ஒரு சாதிக்கார பையனோட போய் நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு கடிதம் எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் உங்களுக்கு சாதி வெறியனா? அனைவரையும் சமமாக பார்த்ததனால், சாதி வெறி இல்லாமல் அனைவரையும் பார்த்ததால், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததால், பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்ததால் எங்களின் பெரியார் பாரதியே.